தேயிலை கொள்முதல் விலையை கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகள் வழங்காததை கண்டித்து போராட்டம் நடத்தப் போவதாக விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். உதகையில் இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஒவ்வொரு மாதமும் தேயிலை வாரியம் சார்பில் தேயிலை விவசாயிகளுக்கு ஒரு கிலோவிற்கு 24 ரூபாய் தருவது வழக்கம் என்று கூறினார். ஆனால் கடந்த முறை 21 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டதாகவும் மீதமுள்ள பாக்கியை இதுவரை வழங்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். 50 லட்சம் கிலோ பசுந்தேயிலை வழங்கிய விவசாயிகளுக்கு 1.5 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டிருப்பதால் 1.25 லட்சம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மாதந்தோறும் வழங்க வேண்டிய நிர்ணயம் செய்யப்படுகிற மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குழு நிர்ணயம் செய்கிற விலையின் அடிப்படையில் கொள்முதல் செய்யக்கூடிய தேயிலைக்கான விலையை உடனடியாக பணத்தை பட்டுவாடா செய்ய மறுத்து தொடர்ந்து விவசாயிகளுக்கு எதிராக இன்கோ என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசுடைய கூட்டுறவு நிறுவனம் செயல்படுவதை வன்மையாக கண்டித்தும் உடனடியாக கொள்முதலுக்கு உரிய விலையை உடனுக்குடன் வழங்கிட வலியுறுத்தி போராட்டத்தை துவங்க இருக்கிறார்கள். அந்த போராட்டத்திற்கு தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு முழு ஆதரவு அளிக்கிறது. முடிவாக உடனடியாக தமிழ்நாடு அரசு இதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு தீர்வு காண முன்வர வேண்டும். மறுக்கும் பட்சத்தில் போராட்டம் தீவிரப்படுத்துவோம். தேவையானால் சென்னையிலும் தலைமைச் செயலகத்தை நோக்கியும் போராட்டங்களை தீவிரப்படுத்துவோம். டெல்லியிலும் SKM NP என்று சொல்லக்கூடிய ஐக்கிய விவசாயிகள் சங்க அரசியல் சார்பற்ற அமைப்பும் இதற்கான போராட்ட களங்களை வடிவமைக்கும் என நான் தமிழ்நாடு அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன்.